அதிகாரம் 8. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை துன்பப்படுத்துகிறார்கள். துன்பத்தினால் சீஷர்கள் சோர்ந்து போய்விடவில்லை. எவ்வளவு அதிகமாய் சீஷர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ அவ்வளவு அதிகமாய் சீஷர்களுடைய எண்ணிக்கை பெருகிற்று. எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. ஆதி திருச்சபை விஸ்தாரமாக பரவுகிறது. சமாரியா தேசத்தில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. சமாரியாவில் ஏராளமானோர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சுவிசேஷத்தினால் சமாரியாவில் உள்ள பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மாய வித்தைக்காரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். சமாரியாவில் விசுவாசிகளான பலர் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். சீமோன் என்று பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனை பேதுரு கடிந்து கொள்கிறான். எத்தியோப்பியா தேசத்திற்கு சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்படுகிறது. எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியின் மந்திரி எருசலேமில் இருந்து எத்தியோப்பியாவிற்கு திரும்பி போகிறான். எத்தியோப்பிய மந்திரிக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை அவனிடத்திற்கு அனுப்புகிறார். மந்திரியின் ரதத்தில் ஏறி பிலிப்பு அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். அதன் பின்பு இருவரும் பிரிந்து செல்கிறார்கள்.